இன்னைக்கு மே 18 ஒரு இனத்தையே கொன்னு குவிச்ச ஒரு நாளுன்னு சொல்லலாம். தமிழுக்கும், தமிழ் இனத்துக்கும், தமிழ் மக்களுக்கும் எகென்ஸ்டா நடந்தப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு நாள் தான் இந்த மே 18. அங்க இருக்க தமிழ் ஆட்களுக்கும், சிங்கள ஆட்களுக்கும் வந்து சுதந்திர கட்சியிலிருந்தே ஒரே கொடுமை தான், ஒரே கொலை தான். நூத்துக்கணக்கானதுலருந்து ஆரம்பிச்சது, ஆயிரக்கணக்குன்னு அப்படியே போயிட்டு இருந்தது. தமிழ் மக்கள் அநியாயமா செத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல வந்து வார் தொடங்க ஆரம்பிச்சுட்டாங்க 2 பேரும் மாத்தி மாத்தின்னு. அது அந்த மே மாசத்துல ரொம்பவே அந்த வார் வந்து ரொம்ப சூடு பிடிக்குது. ரொம்ப கொடூரத்துக்கு ஆளாகுது. பயங்கரமான ஒரு ஆர்மி வச்சு பயங்கரமா நடத்திட்டு இருந்த எல்டிடி வந்து கொஞ்சம் சரிவு ஏற்படுத்து. அப்போ அந்த போர் நடந்துட்டு இருக்கும்போது ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒண்ணு பண்றாங்க. இந்த மாரி நோ ஃபயர் ஜோன் அப்படின்னு நாங்க ஒண்ணு பண்றோம். முள்ளிவாய்க்கால் அப்படிங்கிற இடத்துல. சோ அங்க தமிழ் மக்கள் போய் அங்க வந்து நின்னீங்கன்னா உங்கள நாங்க சுட மாட்டோம். நீங்க பாதுகாப்பா இருந்துக்கலாம். ஏன்னா அநியாயமா நெறைய பேர் சாகுறீங்க. எங்களுக்கும் எல்டிடிக்கும் தான் பிரச்சனை. சோ யாராவது வந்து உயிர் பாதுகாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நோ ஃபயர் ஜோன் அங்க வந்துருங்க, முள்ளிவாய்க்கால்ல வந்து நின்றுங்க, நீங்க உங்களை எதுவும் நாங்க பண்ண மாட்டோம்னு சொல்லி அங்க ஒரு கேம்ப் போடுறாங்க. இது வந்து ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் மட்டும் சொல்ல, உலக நாடுகள்ல இருந்து நிறைய பேர் இதுக்கு அசூரன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, நம்பி போலாங்கிற மாதிரி. எல்டிடிக்கோ சிங்கள ஆட்களுக்கோ நான் பேசுறதை விட அங்கிருந்து அப்பாவி மக்கள் எங்களை நிம்மதியா வாழ விட்டுருங்கடா அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மக்கள், எவன் வேணா இந்த நிலத்தை ஆண்டுக்கோங்கடா, எங்களுக்கு உயிர் முக்கியம்டா, நாங்க வாழ்ந்துக்கிறோம்டா, எந்த பக்கமே நிக்காம உயிர் பக்கம் நின்ன மக்கள். அதாவது பிரபாகரன் சைடு அவர்களும் வேணாம், எங்களுக்கு வந்து சிங்கள கவர்மெண்ட் சைடு வேணாம், எங்களுக்கு உயிர் வேணும், எங்களுக்கு எவ வேணா எங்களை ஆண்டுக்கோங்கடா, உயிரையாவது விட்டுருங்கடா அப்படின்னு அந்த உயிரை கையில புடிச்சிட்டு வந்து நின்ன ஆட்கள். அவங்களுக்கும் இந்த போருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. அப்பாவி மக்கள். அந்த மக்களை வர வச்சு அங்க நம்பி லட்சக்கணக்கான பேர் அங்க வந்து நின்றுருக்காங்க. வந்தவங்களை சிங்கள ராணுவம் செக் பண்றங்கிற பேர்ல ட்ரெஸ் எல்லாம் கழட்டு, நீ வந்து ஆயுத வச்சாலும் வச்சிருப்ப, அதை செக் பண்ணணும்னு சொல்லி பெண்களையும் ஆண்களையும் எல்லாத்தையும் கழட்ட வச்சு, பெண்களை வந்து கிட்ட வர வச்சு, அவங்க மார்பை புடிச்சு இது என்ன குண்டா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கொடுமையை பண்ணி, அவங்கள ரேப் பண்ணி, அவங்கள சாகடிச்சு, அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் ஒண்ணா நிக்க வச்சு ப்ராஸ்பரஸ் குண்டுன்னு சொல்லுவாங்க. தடை செய்யப்பட்ட குண்டு உலக நாடுகள்ல. எல்லா இடத்துலயும் தடை செய்யப்பட்ட குண்டு. அதை வீசி, அந்த குண்டு வீசினா ஒரு மரம் கூட வந்து எரிஞ்சு கறிக்கடி ஆயிரும். அவ்வளவு மோசமான தடை செய்யப்பட்ட குண்டை வீசி, அங்க இருந்த மக்களை லட்சக்கணக்கான மக்களை கொன்னு ரேப் பண்ணின்னு எத்தனை ரேப்பு. அவனுங்க அந்த வீடியோல பாத்தீங்கன்னா செத்து கிடக்கும் கீழே எல்லாம். அந்த வண்டியில தூக்கி போடுவானுங்க எல்லா பொண்ணுங்கள. இவ இவ வந்து செமையான இது, இவள வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற மாரி அந்த பேசுற வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு என்ன சொல்றது? தூக்கம் வராது. அதுக்கப்புறம் அந்த எல்டிடி குரூப் எல்லாத்தையும் முடிச்சுட்டானுங்க. பிரபாகரன் அவரையும் கொன்னுட்டாங்க. மே 18 தான் இது எல்லாமே நடக்குது. இது எல்லாமே ஒழிஞ்சது. மே 18, 19ஓட அங்க அந்த வார் அப்படிங்கிறது ஸ்டாப் ஆயிருச்சு. அது எப்படி ஸ்டாப் ஆயிருக்குன்னா, இந்த அப்பாவி மக்கள கொன்னு குவிச்சு 2,00,000 பேர் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. 1,00,000 பேர் காணாம போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வரை அவங்க கிடைக்கல அப்படின்னு.